நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நானும் உன்னுடன் வருகிறேன் சத்தி. என்னை இன்னமும் மன்னிக்கவில்லையா? என்னை தவறாக எண்ணாதீர்கள். சதி வேதனையில் வாடும் சமயத்தில் நான் அவளோடு இருக்க எண்ணுகிறேன். சிறிது நாட்கள் இவளோடு இருக்க வேண்டும். சதி, எனக்கு இன்று உன் கருணையால் தான் இன்னொரு வாழ்வு கிடைத்தது. என்னால் இயன்றால் ஒருவேளை ஈசனை நான் சம்மதிக்க வைத்திருப்பேன். மாதங்கி எங்கிருக்கிறார்கள்? மாதங்கி, எவரும் உன்னை வேதனைப்படுத்தியதாக எண்ணாதே. அனைவரும் உன்னில் துணிவை உருவாக்கியுள்ளனர். ஈசன் உன் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர். அதற்கு உதாரணமும் உள்ளது. ஆலோசனை கூட்டத்தில் அவமானங்களை எல்லாம் ஆனந்தத்தோடு ஏற்ற அவர் இன்று உன் அவமானத்தை பொறுக்கவில்லை. ஆனால் அவருக்கு நான் ஏற்றவளா மாதங்கி? இல்லையே. நான் தக்ஷனின் புதல்வி. அது என்றென்றும் மாறாது. ஈசனே என்னிடம் ஒரு முறை உரைத்திருக்கிறார், தக்ஷனை அவர் ஏற்பது என்பது என்றென்றும் இயலாது. எனக்கு ஒரு வழி பிறக்கும் என்று தோன்றவில்லை. எவ்வித வழியும் இல்லை. ஓர் வழி உள்ளது. நீ அந்த ஈசனை அடையக்கூடிய வழியினை நான் அறிவேன். ஆனால் எண்ணற்ற துன்பங்கள் கொண்ட அவ்வழியை நீ கடப்பாயா? கடப்பேன். அந்த உறுதி என் மனதில் உள்ளது. இன்று வரை அந்த சர்வேஸ்வரனோடு அன்பால் இணைய முயற்சிகள் எடுத்தாய். இனிமேல் பக்தியைக் கொண்டு அவரோடு இணையும் யுக்தியை தேடு. இதுதான் நந்தா விரதம் பின்பற்றும் வழி. சரீரத்திற்கு மேலும் மேலும் கஷ்டங்களை தந்து இன்னல்களை வருவித்து நான் எனும் அகந்தையை அழிப்பதற்காகவே இவ்விரதம் தோன்றியுள்ளது. இவ்விரதம் ஒன்றுதான்
சர்வேஸ்வரனோடு உன்னை இணைக்கும் சதி. ஆனால் அதே சமயம் ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? தக்ஷனின் அரண்மனையில் இருந்து கொண்டு உன்னால் இவ்விரதத்தை நிறைவேற்ற இயலுமா? இவ்விரதத்தை நீ உனதாக்கினால் அந்த சர்வேஸ்வரன் உனக்கு பிராப்தமாவார். ஆனால் எக்காரணத்தினாலாவது இடையில் இவ்விரதத்தை நிறுத்தினால் அது மாபெரும் பாவமாகிவிடும். பிறகு ஈசனோடு இணைவதற்கு பதிலாக சிவனை விட்டு என்றென்றைக்கும் பிரிய நேரிடலாம். ஆகையினால் இவ்விரதத்தை மேற்கொள்ளும் முன்னர் இது பற்றி நன்றாக சிந்தித்து நல்ல முடிவெடு சதி. மன்னியுங்கள். எனது கணவர் தம்மை காண அங்கு காத்திருக்கிறார். நான் சதியோடு இருந்து விரதத்தை நல்முறையில் மேற்கொள்ள இவளுக்கு உதவி செய்ய போகிறேன். நல்ல யோசனை. சதி ரேவதியின் மாங்கல்யத்தை காப்பாற்றினாள். அதற்கு பிரதிபலனாக நீ சதியோடு இருந்து இவளுக்கு மூத்தவள் என்ற அக்கறையை வெளிப்படுத்தி நன்றியை தெரிவிப்பாயாக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனம் போல் மாங்கல்யம் கிடைக்க வேண்டுமென நான் உனக்கு மனதார ஆசி வழங்குகிறேன். புறப்படுகிறேன். சென்று வாருங்கள். நீ மிகவும் நல்லவள். இன்று விரதத்தை மேற்கொள்ளும் முறைகளை அறிந்தாய். அதுபோலவே இதில் உள்ள இன்னல்களை சகிக்கும் வழியையும் அறிவாய். துன்பங்கள் உன்னை துன்புறுத்தாது. நீ வெற்றி பெறுவாய் சதி. என்னை பொறுத்தவரை இன்று வரை நீ சந்தித்த இன்னல்கள் அனைத்துமே இவ்விரதத்திற்கான ஒத்திகை என்று எனக்கு தோன்றுகிறது. கடினமான விரதம்தான், ஆனால் மேற்கொள்ள முடியாதது அல்ல. நிச்சயம் ஈசனோடு நீ இணைவாய். இன்னொரு அற்புதமான நடனம் நடைபெற வேண்டும் என்றால் அது உன் விவாகத்தன்றுதான் நடக்கும். அவ்வாறு ஒரு நடனம் அதுவரை யாரும் கண்டிருக்க மாட்டார்கள். அந்த அங்கீகாரம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நானும் எண்ணுகிறேன் சதி. அதை பெறுவதற்கு தேவி என்ன செய்ய வேண்டும் பிரபு? அவள் வெளிப்படுத்தும் பொறுமைதான் அவளை அந்நிலைக்கு அழைத்துச் செல்லும். எல்லை என்ற ஒன்று பொறுமைக்கும் உண்டு சர்வேஸ்வரா. எதற்காக தாம் இவ்வளவு சோதிக்கின்றீர்கள் ஈசனே?
எதற்காக தாம் இவ்வளவு சோதிக்கின்றீர்கள் ஈசனே? அன்பின் ஆழத்தை ஒருவர் கண்டால் மட்டுமே உண்மையான அன்பினை அறிய முடியும். சதி என் மீது அன்பு கொண்டவள்தான். ஆனால் அன்பை முழுவதுமாக அறியவில்லை. அவள் என்னை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறாள். அவள் ஒரு வட்டத்தில் அகப்பட்டிருக்கிறாள். அதை விடுத்து அவள் வர வேண்டும். சர்வத்தின் மீதும் அன்பு கொண்டவளால் தான் இந்த சர்வேஸ்வரனை அடைய முடியும். அதனால் அனைவரும் நன்மை பெற வேண்டும். ஆனால் அகிலத்தின் நன்மைக்காக தேவி சதியோடு இணைவதென்பது மிகவும் அவசியமாகிறது. சிருஷ்டியை படைத்தவன் நானாக இருக்கலாம். ஆனால் அனைத்தும் முழுமை பெறாமல் இருக்கிறதே. ரசனைகள் இல்லாவிடில் மனிதர்கள் அனைவரும் மிருகங்களாகி விடுவார்கள். இந்த அகிலத்தில் ரசனையை ஸ்தாபிப்பதற்காக தாம் நாட்டிய சாஸ்திரத்தை நிலைநாட்ட வேண்டும். அறிவும் புலமையும் பெற கல்வியை ஸ்தாபிக்க வேண்டும். வியாதிகளுக்கு நிவாரணத்தை தர ஆயுர்வேதத்தை ஸ்தாபிக்க வேண்டும். அகண்ட இந்த அகிலம் அனைத்தையும் பெற வேண்டுமென்றால் உங்களின் கருணை ஒன்றே வழி ஈசா. அன்றுதான் மானிடன் முழுமை பெற்றவனாக விளங்குவான். மகேஸ்வரா, என்று வரை இவ்வாறு தனித்து வாழ எண்ணியுள்ளீர்கள்? தங்களின் ஆசியானது அகிலத்திற்கு அத்தியாவசியமானது. முழுமை பெறாமல் எதை செய்தாலும் அது முழுமை பெறாத பரமேஸ்வரா. சதியோடு இணையாவிடில் தாம் முழுமை பெறாதவர். தாம் இருவரும் ஒன்றை அறிவீர்கள். நான் பஞ்சபூதங்களையும் என்னுள் அடக்கியவன். ஒருவேளை சதியோடு நான் இணைந்தால் அதன் விளைவானது விபரீதமாகவும் இருக்கலாம். அனைத்தும் அறிந்தும் தாம் இவ்வாறு கூறுவது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. உண்மை ஈசனே. ஆனால் தாட்சாயணியோடு இணையும் நேரம் நெருங்கியதை தாம் உணர வேண்டும். சர்வேஸ்வரா, இவ்வகிலத்தை நல்வழியில் நடத்த வேண்டுமெனில் தாம் தேவியோடு இணைவது அவசியமாகின்றது. ஆகையினால் தேவி சதியை தமக்கு உரியவராக்குங்கள். தம் கடமையை நிறைவேற்றுங்கள் மகாதேவா. தேவி தாட்சாயினி ஈசனான தம்முடன் இணைந்த பிறகு, தம்மை விவாகம் புரிந்த பிறகு அவரிடத்தில் மாற்றங்கள் உண்டாகலாம். அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து இவ்விடம் வந்து தேவி தம்மோடு இணைய வேண்டும். அவ்வாறு நிகழவில்லை என்றால் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விவாகத்திற்கு பிறகு மாற்றங்கள் ஏற்படவில்லை என்றால் அதன் விளைவுகளை நான் தான் ஏற்க வேண்டும். சதியும் வேதனைகளை சகிக்க நேரிடும். அகிலத்தை காக்கும் பொறுப்பு நம் ஒவ்வொருடத்திலும் உள்ளது. அதற்காக சதியை பலிவாங்கும் எண்ணம் எனக்கில்லை.
எள்ளளவும் இல்லை.